ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் பேங்க்கில் ஏடிஎம் கார்டு எப்படி ஃபார்ம் மூலிமா அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நெட் பேங்கிங்கில் வந்து அப்ளை பண்ணால் ஒரு சிலருக்கு வரமாட்டேங்குது, ஒரு சிலருக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபார்ம் மூலிமா. இதுக்கு வந்து நீங்கள் பிரான்ச்சுக்கு உங்களோட பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிடுங்க மறக்காமல். எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கஸ்டமர் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் உங்களோட பேங்க்கை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கு, நீங்கள் இந்தியன் பேங்க்கு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிரான்ச்சு நீங்கள் வந்து உங்களோட பிரான்ச், நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, உதாரணத்துக்கு சேலம், நாமக்கல் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் என்றைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க, பேங்க்கில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் டேட் வந்து என்றைக்கு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி டேட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதில் எதுவும் நம்ம மெயினாக எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம பெஸ்ட்டு நம்ம ஏடிஎம் கார்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். இதில் 2வது பேஜ் திருப்பினீங்க அப்படின்னா இதில் வந்து 32வது டெபிட் கார்டு சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முப்பத்தி 2வது ஆப்ஷன் டெபிட் கார்டு சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை என்னோடய ஏடிஎம் கார்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், உடஞ்சிருச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 32வது ஆப்ஷன் வந்து டிக் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து என்னோடய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சி போயிடுச்சு, எனக்கு ஏடிஎம் கார்டு பிளாக் பண்ணணும், புதுசாக அப்ளை பண்ணணும்னா இந்த ஆப்ஷனும் 33வது ஆப்ஷனையும் டிக் பண்ணணும். ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் டிக் பண்ணால் போதும். இல்லை என்னோடய பழைய ஏடிஎம் கார்டு பிளாக்கும் பண்ணிடுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா 33 ஆப்ஷனையும் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறீங்க, இதை மட்டும் டிக் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ், அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து உங்களோட எந்த அட்ரஸுக்கு வரணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸுக்கு தான் வரும். இல்லை எனக்கு வந்து பிரான்ச்சுக்கு வந்தால் போதும், என்னோடய அட்ரஸ் வந்து தூரத்தில் இருக்குது, என்னால் அங்கே வந்து வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கில் சொன்னீங்கன்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு வர மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் போய் பிரான்ச்லேயே வாங்கிக்கலாம். இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து எருமா அப்புறம் வந்து நீங்கள் கார்டை பிளாக் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. புது ஏடிஎம் கார்டு வச்சுருங்க, இதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணுறேன், இதை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். பழைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு, மிஸ் ஆகிடுச்சின்னா இந்த 2 ஆப்ஷனையும் பிளாக் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணால் இதையும் பண்ணணும். நீங்கள் கார்டு நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இதெல்லாம் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, எல்லாம் அவங்க பார்த்துக்கோங்க. டெபிட் கார்டு நம்பரும் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, எல்லாம் அதில் அவங்க பேங்க்லேயே பார்த்துக்கோங்க. தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள், தெரியலன்னு சொன்னால் நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 ஆப்ஷன் டிக் பண்ணாவே போதும். பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்னா இங்கே வந்து சைனிங் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் சிக்னேச்சர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படி சைன் பண்ணீங்களோ அதேமாதிரி சேம் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மறக்காமல் சேம் அப்படியே சைன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அக்னாலஜி காப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள், உங்களோட ரிசீவ்டு, இந்த டேட் ஆஃப் ரிசீவ்டு வந்து உங்களோட டேட் போட்டுக்கோங்க. கஸ்டமர் நேம் வந்து நீங்கள் வந்து உங்களோட நேம் வந்து இங்கே போட்டுக்கோங்க, பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி. எம்ப்ளாயி நம்பர் வந்து இதை அவங்க போட்டு தருவாங்க பேங்க்கில், இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதுவும் பேங்க்லேயே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க, சிக்னேச்சரும் பேங்க்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே ஃபார்ம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் ஃபார்ம் அப்படியே நீங்கள் டிக் பண்ணி சைன் மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணிட்டு பேங்க்கில் போய் நீங்கள் ஏடிஎம் இந்த ஃபார்மை நீங்கள் வந்து எவ்வளோ நம்பளே அந்த ஃபார்மை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள ஸ்டாஃபில் இந்தியன் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதை வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு 7 or 10 days, அதாவது வித்தின் ஒர்க்கிங் டேஸில், பேங்க் ஒர்க்கிங் டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வரலைன்னா நீங்கள் பேங்க்கு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 5 நாள் பாருங்கள், உங்களுக்கு ஏடிஎம் கார்டு எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் பாருங்கள், பேங்க்கில் வந்திருக்கும். நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பாஸ்புக் காமிச்சு உங்கள் ஏடிஎம் கார்டு நீங்கள் வாங்கிக்கலாம், சைன் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் நோட்டில். அதனால் நீங்கள் நேரில் தான் போகிற மாதிரி இருக்கும், நேரில் போய் சைன் போட்டு வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.